வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரதியாரோட வீட்டோட குட்டி குட்டி கிளிப்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். தென் தமிழகத்தின் தீரனே, எட்டயபுர பொக்கிஷமே, மறைகளை உறக்கச் சொன்ன நேர்மறையாளனே, தமிழ் மொழியில் தீரா காதலனே, பாட்டுகளால் சுதந்திரத்தீயை மூட்டிய எங்கள் மூச்சே, எம் பெண் குலத்திற்கு வீரமூட்டிய ஆண் தேவதையே, என்றும் எங்கள் மனதில் நின்ற பசுமரத்தானியே. ஆமாங்க, டிசம்பர் 11 பாரதியாருடைய பிறந்த நாள். அதற்கான குட்டி ட்ரிபியூட்டாக தான் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். இதுதான் நம்மளுடைய பாரதியார் வாழ்ந்த வீடு. பாரதி அப்படிங்கிற பேரை நம்ம உச்சரிக்கும் போதே அதில் ஒரு வீரம் தெரியும். அவருடைய எழுத்துக்கள்லேயும் சரி, அவருடைய பார்வையிலையும் சரி, அவர் பேசுகிறதுலையும் சரி. ஆனால் அவர் வாழ்ந்த வீடை பார்க்கும்போது ரொம்பவே எளிமையாக இருந்ததுங்க. இன்னும் அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் மட்டும் அடிக்கடி பண்ணிக்கிறதா சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் ஒரு 2 பெஞ்ச், சிட்டிங் பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு இந்த வீடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. உள்ளக்க நான் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்துருக்கிறேன், அதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே தான் பாரதியார் பிறந்திருக்கிறாங்க. வீட்டில் ஒரு சில இடத்துல பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதாகவும் சொன்னாங்க. இது பாரதியாருடைய ஃபேமிலி, அவங்களோட ஒய்ஃப் செல்லம்மா, அப்புறம் நிறைய தலைவர்களும் இதில் இருந்தாங்க. அப்புறம் பாரதியார் எழுதியிருந்த கடிதங்களாக இருக்கட்டும், அவங்களோட கையெழுத்து, பாரதியார் பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டோட ராகங்கள் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஒய்ஃப் செல்லம்மா. அப்புறம் பக்கத்தில் கவனிச்சிங்களா மக்களே, இது காந்தி பாரதியாருடைய மணிமண்டபத்துக்கு ஒரு சின்ன வாழ்த்துறையை அவருடைய கைப்பட எழுதியிருந்தார். அதையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் இருந்த பாரதி மணிமண்டபம். பக்கத்திலேயே நம்ம பாரதியோடைய கையெழுத்து தமிழ்லையும் இருந்தது, ஆங்கிலத்திலையும் இருந்தது. நிறைய மொழிகள் அவருக்கு பேச எழுத தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் மொழி மேலே அவருக்கு தீரா காதல் இருந்ததுன்னே சொல்லலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இந்த வரி எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி அவருடைய கவிதைகள், உங்களுக்கு எந்த கவிதைகள் பிடிக்கும் அப்படிங்கிற வரிகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.